செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங் பிரிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி மே 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துதியை திதி. இன்றைய துதியை திதி இரவு 3:02 வரை இருக்குது. அதன் பிறகு திருத்தியை திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 7:10 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வரியான் நாமிகம் தைத்துலாக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது மரணயுகம் ஆக வேண்டிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை மரணயுகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். அதாவது இன்றைய தினம் மிருத்யு என்று கூறால், மிருத்யு என்றால் சுபங்கள் விளக்கப்பட வேண்டும். இன்றைய தினம் பிரயாணங்கள் முக்கியமாக தொடரக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இன்றைய தினம் செய்யக்கூடிய பிரயாண தொடக்கமானது கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் பிரயாணத்திற்கு இந்த தோஷம் கிடையாது. புதிதாக பிரயாணத்தை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கக்கூடாது. அன்றைய தினம் அவசியம் தொடங்கி இருந்தால் அதிகாலையிலேயே பிரயாணத்தை தொடங்குவது, சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரயாணத்தை தொடங்குவது நல்லது. சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அன்றைய தினம் தனிய நாள் என்றாலும் அன்றைய தினம் சுபகாரியங்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து திங்கட்கிழமை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி மே 4/5/2026 திங்கட்கிழமை என்று திருத்தியை திதி. திருத்தியை திதி மறுநாள் விடியற்காலை 5:24 வரை இருக்கிறது. ஆக நாள் முழுதுமாக திருத்தியை திதி என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரம் காலை 9:58 வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். பரிகம் நாமயுகம் வணிசேகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பார்த்திப கல்பாதி என்று பஞ்சாங்கங்கள் போடப்பட்டிருக்கும் கல்பாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கல்பாத்தி புண்ணிய தினம். அன்றைய தினம் முதற்கொண்டு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை இரவு 10:09 அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக அக்னி நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாமா என்று பலர் கேட்கிறார்கள். வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடாது. மாதாந்திர விஷயமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு தோஷம் கிடையாது. மாதாந்திர விஷய காரியங்கள் என்றால் குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வது, அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவது, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவது, அதன் பிறகு திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, திருமணத்திற்கான மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வாங்குவதற்கு, மேலும் குழந்தைகளுக்கு மொட்டை எடுப்பதற்கு, காது குத்துவதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு போன்ற காரியங்களுக்கெல்லாம் அக்னி நட்சத்திர தோஷம் கிடையாது. அக்னி நட்சத்திர தோஷம் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதுவும் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கான வாஸ்து பூஜைகள் செய்வதற்கும் மேற்கூரை போடுவதற்கும் தான் ஆகாது. ஏற்கனவே வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தால் அதற்கும் தோஷம் கிடையாது. புதிதாக தொடங்குவதற்கு மட்டுமே ஆகாது. அதுவும் முக்கியமாக மேற்கூரை போடுவதற்கும் மேலும் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கான வாஸ்து பூஜை செய்வதற்கு, இந்த 2 காரியங்களுக்கு மட்டுமே அக்னி நட்சத்திரம் தோஷமே தவிர மற்ற காரியங்களுக்கு தோஷம் கிடையாது. தாராளமாக நல்ல காரியங்களை செய்யலாம். அதுவும் முக்கியமாக சூரியன் கிருத்திய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலத்தில் தான் இந்த தோஷமே தவிர மற்ற காலங்களில் அந்த தோஷம் கிடையாது. கிருத்திய நட்சத்திரம் என்பது அக்னியுடைய நட்சத்திரம். இந்த அக்னியுடைய நட்சத்திரத்திலே சூரியன் பிரவேசிக்கும் போதுதான் அக்னி நட்சத்திரம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த அக்னி நட்சத்திரம் என்பது உண்மையாக ஆரம்பிப்பது எப்பொழுது என்றால் சித்திரை மாதம் 28ஆம் தேதி. சித்திரை 28ஆம் தேதி தொடங்கி, அதாவது மே 11ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி, அதன் பிறகு வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை மட்டுமே அக்னி நட்சத்திர தோஷம் அதிகம். அதாவது மே 25 வரை, மே 11 முதல் மே 25 வரை இந்த 15 நாட்கள் மட்டுமே அக்னி நட்சத்திர தோஷம் அதிகம். மற்ற நாட்களில் அக்னி நட்சத்திர தோஷம் அதிகமாக கிடையாது. ஆகவே மற்ற நாட்களில் நல்ல காரியங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து அன்றைய தினத்திலே
அதாவது திங்கட்கிழமை என்று நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள், அதன் பிறகு காலை 9 மணி முதல் 9:58 வரை நல்ல காரியங்கள் செய்யலாம். அதுவரை சுப நேரமாக இருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி மே 5/5/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுதுமாக சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதி 3 நாட்களிலே இருக்கிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை சூரியத்துக்கு முன்பாக 5 மணி 24 நிமிடத்திற்கு ஆரம்பிக்கப்பட்ட சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை முழுவதுமாக இருந்து அதன் பிறகு புதன்கிழமை காலை 7:51 வரை சதுர்த்தி திதி. ஆக ஒரு திதி 3 நாள் வியாபித்திருப்பதற்கு திருதின ஸ்பிரிக் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கேட்ட நட்சத்திரம் பகல் 12:54 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம், சிவம் நாம் யுகம், பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் கேட்டயம் சேரும் போது மரண யோகம், செவ்வாய்க்கிழமை மூலமும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று பகல் 12:54 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சங்கடர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை சங்கடர சதுர்த்தி வரும்போது நீங்கள் நிலப்புலன்கள் பற்றி ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அதை தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமை வருகின்ற சங்கட சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக வீடு பெற்ற விஷயங்களில் உள்ள சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி. அங்காரக தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காகவும் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்வது, அபிஷேகங்கள் ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து புதன்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி மே 6/5/2026 புதன்கிழமை என்று காலை 7:51 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் பகல் 3:53 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், சித்தம் நாம் யோகம், பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் மூலமும் சேரும் போது மரண யோகம், புதன்கிழமையும் போராடம் சேரும் போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை என்று பகல் 3:53 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். அன்றைய தினம் கூட பகல் 3:53 வரை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மற்ற நேரங்களில் அவசியமான நல்ல காரியங்களை மட்டும் புதன்கிழமை செய்யலாம், வேறு காரியங்கள் செய்யக்கூடாது. அடுத்து வியாழக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி மே 7/5/2026 வியாழக்கிழமை என்று பகல் 10:14 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மாலை 6:46 வரை பூராடம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வியாழக்கிழமை சாத்தியம் நாம் யுகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் பூராடம் சேரும் போது சித்தியோகம், வியாழக்கிழமை உத்திராடம் சேரும் போதும் சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சஷ்டி விரதம் இருப்பார்கள். திருக்கணிதப்படி வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம், வாக்கிய பஞ்சாங்கப்படி வியாழக்கிழமை சஷ்டி விரதம். அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரமாக வியாழக்கிழமை இருப்பதனால் வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம், அதிலே கணிதம் பயில்வதற்கு ஏற்றதன், புதிதாக கணித பாடத்தை படிப்பதற்கு, கடன் தீர்ப்பதற்கு, வியாதேசர்கள் குளிப்பதற்கு, மாடு வாங்குவதற்கு, விவசாயத்தேவன மாடுகள் வாங்குவதற்கெல்லாம் இந்த வியாழக்கிழமை மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது. மற்ற நல்ல காரியங்கள் வியாழக்கிழமை தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரி காரியங்கள் செய்வதில் ஒன்றும் தவறு இருக்காது. மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் வியாழக்கிழமை ஏற்றதனமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி மே 8/5/2026 வெள்ளிக்கிழமை என்று பகல் 12:22 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம், இரவு 9:20 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம், சுபம் நாம் யோகம், வணிசேகரணம், நேத்திரம் 2, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை உத்திராடம் சேரும் போது சித்தியோகம், வெள்ளிக்கிழமையும் திருவோணம் சேரும் போது மரணயோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை இரவு 9:20 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம். அன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரமாக இருப்பதால் கர்ப்பாதானம் செய்வதற்கு, அதாவது அன்றைய தினம் சாந்தி முகூர்த்தம் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் சாந்தி முகூர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். 9:20க்கு பிறகு மரணயுகம் வருகிறது. ஆகவே அன்றைய தினம் கர்ப்பாதானம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தத்தை வெள்ளிக்கிழமை 8 to 9 நல்ல நேரமாக இருக்கிறது. அன்றைய தினம் சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு,
குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வதற்கு, பெயர் சூட்டுலா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு, அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டலாம். ஏற்கனவே இருந்த குளத்தை தூர்வாருவதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆகிய தூர்வாருவதற்கு, தொலைதூர யாத்திரைகள் செய்வதற்கு, குழந்தைகளை தொட்டில் விடுவதற்கு போன்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் சஷ்டி திதி என்பது பகல் 12:22 இருக்கிறது. ஆகவே பகல் 12:22 கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபாடு செய்வதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கொங்கணர் சித்தர் ஜெயந்தி, சித்தர்களுடைய கொங்கணர் சித்தர் அவதாரம் செய்த தினம் வெள்ளிக்கிழமை. ஆகவே சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் கொங்கணர் சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சனிக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி, மே 9/5/2026 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பகல் 2:03 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம், இரவு 11:25 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். சுப்பிரமணியம் பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். அவை சனிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சதாசிவ அஷ்டமி. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு சதாசிவ அஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் சுத்த ஜலம் மாத்திரம் உணவாக அருந்தி 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்தால் உடலில் இருக்கின்ற அத்தனை நோய்களும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இம்மையில் எல்லா சுகங்களும், மறுமையில் கைலாச பதிவும் கிடைக்கும் என்று கூறுவார்கள். சதாசிவ அஷ்டமியான சனிக்கிழமை என்று இரவு முழுதும் கண்வெடுத்து 4 ஜாமங்களும் சிவ பூஜை செய்து சுத்த ஜலத்தை மாத்திரம் அருந்துவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். எல்லா நடராஜர் கோயில்களும், அதாவது சிவன் கோயிலும் இருக்கிற நடராஜருக்கு அன்றைய தினம் அபிஷேகம் செய்வார்கள். அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தால் தொழில் போட்டிலே வெற்றி கிடைக்கும். அன்றைய தினம் சிரவண உபதாசம். அன்றைய தினம் சனிக்கிழமை திருவோணம் செல்வது மிகவும் சிறப்பானது. திருவோணத்திற்கான உபவாசம் இருந்து அன்றைய தினம் லக்ஷ்மி ஐகிருவரை வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதுவும் சனிக்கிழமை திருவோணம் செல்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சிரவண உபவாசம் இருந்து லக்ஷ்மி ஐகிருவரை வழிபாடு செய்து நிச்சயமாக தொழில் விருத்தியாகும், நல்ல கல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும், எல்லா காரியங்களும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அனைத்து பெருமாள்களையும் வணங்குவதற்கும் சனிக்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. அந்த தேய்பிரை அஷ்டமி கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் காலாஷ்டமியாக இருந்து சனிக்கிழமையாக திருவோணத்திலே இருப்பதனால் அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ வரதாசிரம தேவஸ்தானத்தை ஸ்ரீ லட்சுமி ஏகரசனுக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாத சோத்த பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபத்துத்தாரண சோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கு. இந்த சோத்திர பாடத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 2 சனிக்கிழமை இரவு 12:30 முதல் மே 5 செவ்வாய்க்கிழமை பகல் 12:54 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 3 ஞாயிற்றுக்கிழமை, மே 4 திங்கட்கிழமை, மே 5 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் முதல் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 5 செவ்வாய்க்கிழமை பகல் 12:54 முதல் மே 7 வியாழக்கிழமை இரவு 1:26 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 5 செவ்வாய்க்கிழமை, மே 6 புதன்கிழமை, மே 7 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் முதல் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 7 வியாழக்கிழமை இரவு 1:26 முதல் மே 10 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:13 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 8 வெள்ளிக்கிழமை, மே 9 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கிறது. நான் சொல்லியபடி நீங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்தால் எல்லா தோஷங்களும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் நான் அடியேன்
திவ்ய தேச யாத்திரையாக நேபாளம் செல்ல இருக்கிறேன். ஆகவே 2 வாரங்கள், மே 1 முதல் மே 15 வரை விடுமுறை. அதுவரை ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் 16ஆம் தேதிக்கு பிறகு வீட்டுக்கு வந்து என்னை பார்க்க வேண்டும். தொலைபேசியில் தொடர்பு கொள்பவர்களும் மே 16ஆம் தேதிக்கு பிறகு தொடர்பு கொள்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதான முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்ல படித்தில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.